ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி 4 வகையான பிரசாத ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிற ரெசிபி நாட்டு சர்க்கரை அவல் சேர்த்து ஒரு சூப்பரான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அவல் நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கப் பயன்படுத்தி அளந்துக்கலாம். இப்போ இந்த அவலை 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு தொடர்ந்து வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் போதே இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தொடர்ந்து வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவல் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து கொஞ்சம் அழுத்தி பார்க்கும்போது நல்லா அப்படியே பொடியாகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே வாணலியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை, அதனால தான் நம்ம 3 நிமிஷத்துக்கு வறுக்கிறோம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருக்குன்னா அப்படியே வறுக்காமல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவலை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆற வச்சு தோல் நீக்கினா இந்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது ரெண்டையும் நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக அதே வாணலியில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். பாகுபதம்லாம் எடுக்க தேவையில்லை. அப்படியே மிதமான தீயிலே வச்சு நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ட்ரையான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷானது கூட சேர்க்கலாம். கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா ஒரு வாரம் வச்சுருந்தாலும் லட்டு கெடாமல் இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அவல் வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டிங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா அழுத்தி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரையான தேங்காய் துருவல் போட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு பரட்டி விட்டு எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லட்டை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பராக சாஃப்டான அவல் லட்டு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயாசம். இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு லேசான அவலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவலை நெய்யிலேயே நல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அவல் கொஞ்சம் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி லேசாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக இருக்கக்கூடிய ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய ஜவ்வரிசி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அவல் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு இதை ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா அதோடைய ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. அவல் ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அவல் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் சரியாக அளந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாலுடைய பதம் பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாடி கொஞ்சம் திக்காச்சுன்னா கூட ஒரு 1/2 கப் பால் சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இது 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இது கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் காய்ந்த திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்துட்டு பாயசத்தோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு சூப்பரான அவல் பாயசம் வந்து ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம பிரசாதமாக நீங்கள் செய்யும்போது கொஞ்சமாக கடுகளவு பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான அவல் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதையும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பணியாரம் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். பாகுபதம்லாம் இதுக்கு தேவையில்லை, வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் பேக்கெட் அரிசி மாவு இல்லை வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத வெள்ளை ரவை. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா சின்ன தூசியெல்லாம் இருக்கும், பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. அதனால் கண்டிப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அடிப்பக்கம் குறைந்து மேல் பக்கமாக நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸான மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்ல மாவை கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அந்த நெய்யில் வறுத்துட்டு நம்ம இந்த தேங்காயை மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் வறுத்து சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தேங்காயை வறுக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்கும்போது ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் மாவோடு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவோடைய பதம் பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியான பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்கும்போது தான் பணியாரம் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். உடனடியாக நம்ம பணியாரம் ஊற்றுறதுனால மாவில் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்க்கணும். இல்லை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாவை அப்படியே ஒரு 1/2 நாள் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணியாரம் செய்யலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பணியாரம் ஊற்றுறதுக்கு அடுப்பில் பணியாரக்கல் வச்சுட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு குழியிலையும் மாவு எடுத்து இந்த மாதிரி குழிக்க அளவாக வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும், நான் முன்னாடி சொன்னது மாதிரியே. அப்போ தான் உங்களுக்கு உள் பக்கம்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வரும் பணியாரம். இப்போ நான் ஊற்றுறேன் பார்த்திங்களா, இதை விடவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை மிதமான தீயிலே வச்சு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க. அந்த ஓரங்களில் செவந்து வரும். அப்போது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயிலே வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உள் மாவெல்லாம் வெந்து பணியாரம் சூப்பராக வரும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி உடனடியாக செய்யக்கூடிய பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பணியாரத்துக்கான மாவு ரெசிபியை வச்சு நீங்கள் அப்பம் கூட செய்யலாம். அப்பம் ஊற்றும் போது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ரெசிபி அவல் பர்ஃபி. இதுவும் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது இந்த பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இந்த பர்ஃபியை நீங்கள் வந்து ஒரு 20 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் லேசான அவல், கெட்டியான அவல், எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அவலை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த அவல் வந்து சூடேறுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ அவல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா வெள்ளையாக துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அந்த தேங்காயோடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்தெடுத்த அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் போட்டுட்டு இதை நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அவல், தேங்காய் 2யும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம அதே பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நீங்கள் தொட்டு செக் பண்ணி பாருங்கள். சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி சரியாக ஒரு கம்பி பதத்துக்கு பாகு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க அவல், தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் கலருக்காக கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சு தொடர்ந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் இது வந்து கெட்டியான பதத்துக்கு மாறி வரணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சரியாக ஒரு 2 நிமிஷம் கலந்து எடுத்திருக்கேன். இருந்ததை விட அப்படியே அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதை கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் உருட்ட வரும். அதுதான் உங்களுக்கு சரியான பதம். இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை வந்து சேர்த்துக்கலாம். முதலவே கூட நீங்கள் தட்டில் வந்து நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஸ்வீட் செஞ்சதும் நீங்கள் வந்து தட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு சமப்படுத்திக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அந்த ஸ்வீட் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால் ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸை தூவி அதையும் நல்லா லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண வரும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம், எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய், அவல், சர்க்கரை, நெய் இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருந்த இந்த 4 ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.